ஒரு வீடானது என்னன்னு கேட்டா ஒரு வாஸ்து முறைப்படி ஒரு குத்தல் இல்லாமல் இருக்கப்பட்டால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை முழுவதும் என்னன்னு கேட்ட ஒரு வீட்டில் ஒரு வடக்கு பார்த்த வாயிலாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு வடக்கு பார்த்த வாயில் அதே போன்று ஒரு கிழக்கு திசையில் வீடு இருக்கப்பட்டால் அதற்கு வரக்கூடிய குத்தலானது கிழக்கில் வடகிழக்கு மூலையிலிருந்து வரக்கூடிய குத்தல் பிளஸ், கிழக்கில் தென்கிழக்கு மூலையிலிருந்து வரக்கூடிய குத்தல் நெகட்டிவ். அதே போன்று ஒரு வீடானது தெற்கு புறமாக இருக்கலாம் அல்லது ஒரு சந்துக்குள்ள போய் கூட இருக்கலாம். அந்த வீட்டிற்கு தெற்கு பார்த்த வாயில் அமையப்பட்ட வீட்டிற்கு தெற்கில் தென்கிழக்கு, அப்போ நம்ம நிலம் வாங்கும் பொழுதே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி குத்தல் இல்லாத வாங்கலாம். இந்த குத்தல் இருக்க வீடு யாருக்கு அமையும்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா லக்னத்துல கேது இருக்கும், இல்ல லக்னத்துல ராகு இருக்கும், அல்லது 7ஆம் நம்பர்ல பிறந்திருப்பாங்க அல்லது 4ஆம் நம்பர்ல பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தெருக்குத்தல் வீடு யோகத்தை அதிகரிக்கும். அப்ப நம்ம வாங்கும் பொழுது நம்ம பிளானட்டரி பொசிஷனை வந்து யார்ட்டையாவது ஒரு அஸ்ட்ராலஜர் கொடுத்து பார்த்துட்டு நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கா என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அல்லது வந்து ஒரு முதலர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு சுப தினத்தை பிக்ஸ் பண்ணுவார். இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலற்ற நட்சத்திரமாக இருக்கக்கூடாது, உடலற்ற நட்சத்திரமாக இருக்கக்கூடாது, தலையற்ற நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நட்சத்திர நாட்களில் இதை செய்யப்பட்டால் எல்லாமே உல்டாவா மாறிடும்.